வலி ஏற்பட்டுச்சுன்னா 5 எண்ணெயை குடிக்கணும். முழங்காலில் மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த வளவளப்பான திரவம் வற்றி போயிடுச்சுன்னா அது உரசும், எலும்பு தேய்மானம்னு சொல்லுவாங்க. எலும்பு தேயாது. ஏன்னா மண்ணுக்குள் புதையுண்ட ஒரு உடம்பு பல்லாயிரக்கணக்கான வருடமாக இருந்தாலும் அந்த எலும்பு அப்படியே இருக்கும். அப்போ எலும்பு தேய்மானம்னு எழுதி கொடுக்கறத நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அப்போ எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனால் அதற்குண்டான வளவளப்பான திரவத்தை சுரக்க வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், புங்கெண்ணெய், கடுகெண்ணெய், வேப்பெண்ணெய், இந்த 5 கலவையை குடித்தோம்னாலே இந்த வளவளப்பான திரவம் எல்லா இடங்களுக்கும் சுரக்கும், வலி போகும். இந்த 5 எண்ணெயை சூடு பண்ணி மேலிருந்து தேய்ச்சி தட்டி கொடுத்தோம்னா நோய்கள், வலிகள் போயிடும். ஆக மூலிகைகளின் மூலமாகவும், முத்திரைகளின் மூலமாகவும், மந்திரங்களின் மூலமாகவும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலமாகவும், அந்தந்த நேரத்துக்கு உணவை சரியாக எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும், காலம் தாழ்த்தி எடுத்துக்காமல் பட்னி கிடக்காமல் சாப்பிட்றதன் மூலமாகவும் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். நடைப்பயிற்சி ரொம்ப அவசியம்.